இங்க 3 பேர் படகுல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காத்து அதிகமா அடிக்க ஆரம்பிச்சு மழையுமே பெய்யுது. இதுல இருக்க ஒரு வயசானவர் தவறி தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. சோ இப்ப ஹீரோமே அவரை காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள குதிக்கிறான். அவரை திரும்ப மேல கூட்டிட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு படகு மூழ்கி இருக்கிறத பாக்குறான். பார்த்தா அந்த படகு ஃபுல்லா ஒரே தங்கமா இருக்கு. இவருமே அந்த தங்கத்தை பார்த்த விஷயத்த அவங்க ஊரோட ராஜா கிட்ட சொல்றான். அந்த ராஜா அவங்க கிட்ட நீ பார்த்த தங்கத்தை நீயே எடுத்து கொடுத்துரு, நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோமே தான் கரெக்டான சமயம்னு சொல்லிட்டு நான் அவங்க மதத்துல ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொல்றான். அந்த ராஜாமே அவங்க கிட்ட நீ தங்கத்தை எடுத்து கூட நான் உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. சோ இப்ப ஹீரோமே அந்த ராஜா சொன்னது நம்பி அடுத்த நாள் அவங்க ஆட்களோட சேர்ந்து அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக போறான். அப்படியே ஒரே ஆளா தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த தங்கம் இருக்க இடத்துக்கு போய் கரெக்டா அந்த தங்கத்தை ஒரு கயிறை வச்சு லாக் பண்ணி விட்டுறான். வெளியே இருக்க அந்த ராஜாவோட ஆட்கள்லாம் அந்த கயிறு இழுத்து தங்கத்தை அங்கிருந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஹீரோமே அவனுக்கு சேர வேண்டிய பங்கு வாங்கிட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக சந்தோஷமா போயிட்டு இருக்கான். அந்த ராஜாவோட ஆட்கள் ஹீரோவோட பின்னாடியே வந்து ஒரு இரும்பு எடுத்து அவனோட தலையிலேயே அடிச்சிடறாங்க. மங்கின உடனே ஊருக்குள்ள இழுத்துட்டு போய் ஒரு சூடான எண்ணெய் செடிகளை கையை விட வச்சு ஒரு மரத்துல தலையிலா கட்டி தொங்க விட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ விரும்புறன்னு சொன்ன பொண்ணையுமே கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணோட முடியெல்லாம் வெட்டி விட்டு அந்த பொண்ணு கல்லால் அடிச்சு ஊரை விட்டு துரத்தி விட்டுறாங்க. ஆனா அதோட விடாம ஹீரோவை ஒரு நாள் ஃபுல்லா தலைகளாவே கட்டி தொங்க விட்டுறாங்க. சோ இப்ப அடுத்த நாள் ஹீரோவை காப்பாத்திருக்காக ஒரு கொள்ளை கும்பலோட தலைவர் அந்த இடத்துக்கு வராரு. இந்த மூவியோட பார்ட் 2 வேணா கீழே நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.